என்னடா நைட் டைமில் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்காக ஒரு வீடியோ காத்துட்ருக்கு. என்னன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, குறவன் குறத்தி டான்ஸுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்பெஷலுங்க. அதுவும் இந்த கோயில் சமயபுரத்து மாரியம்மன் கோயில்னு ஒன்று பக்கத்துலேயே இருக்குதுங்க. அந்த சாமிக்கு வந்து இந்த டான்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமா. அதனால் இந்த குறவன் குறத்தி டான்ஸ் போட்டிருக்காங்க. பொதுவாகவே மாரியம்மன்னாவே குறவன் குறத்தி டான்ஸ் போடுவாங்க எல்லா திருவிழாவுக்கும். இந்த வருஷம் இங்கே போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பசங்க பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமாக இருக்குது, எங்கடா தம்பி தூங்கிடுவானோன்னு நினச்சேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா ஜாலியாகவே எந்திரிச்சு நல்லா ஜாலியாக பார்த்துட்டு இருந்தான். கூட்டமாக என்னடா கூட்டமாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த எண்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. இவங்க பாருங்கள், என் ஃப்ரெண்டு தான். ஒரு லைட்டாக ஒரு ஸ்டெப்பு வாங்கன்னு சொன்னதுனால போயிட்டு ஒரு சுற்று கூட சுற்றல வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தான் வந்து தேங்காய் வாழைப்பழம் உடச்சிட்ருக்காங்க. நம்ம தெருவுக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு தெருவாக போவோங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி 2 மணி ஆயிடுச்சு. எப்படியும் சாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கிட்ட போகிறதுக்கு மணி 6 மணி 7 மணி ஆகிடுங்க. இப்போ ஆரம்பித்தா தான் 7 மணிக்காவது சாமி வந்து கோயிலுக்கு போகும். இப்போ வந்து தேங்காய் வாழைப்பழம் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட உடச்சிட்ருக்காங்க. இன்னும் தேர் நம்ம வீட்டு பக்கத்தில் வரலங்க. இப்போ வந்ததுமே வந்து பூசை நடக்கும். எல்லோரும் தண்ணி ஊற்றுனாங்கங்க. நம்மளால் தண்ணி ஊற்ற முடியல, தம்பி இருக்கிறதுனால இறங்க மாட்டேன்ட்டான். என்னால் தண்ணி கூட ஊற்ற முடியல. அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா தம்பி கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருமா, அப்போ ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சாமி வந்து கும்பலாம் பாருங்கள். இப்போ வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீர்த்தம்லாம் போட்டாங்க. தீர்த்தம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது என்னென்னா ஒரு பக்கம் டீ கொடுத்தாங்க, ஒரு பக்கம் வந்து ஜூஸு, அப்புறம் பொட்டுக்கடலை, சர்க்கரை, மாவு, இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. நம்மளும் சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு தாங்க மேலே போனோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷமாவதுங்க நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு டீ, காஃபி, இந்த மாதிரி சர்க்கரை, பொட்டுக்கடலைலாம் போட்டு எல்லாத்துக்கும் அங்கே டான்ஸ் ஆடுறவங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் தம்பி குட்டி பையனாக இருக்கனால என்னால் எதுவும் செய்ய முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் சரியாக என்னால் ப்ராப்பராக கரெக்டாக வீடியோ எடுக்க முடியலங்க. ஏன்னா இது நைட் டைமாக இருக்குது. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பாய்.